الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ், யா ரப்பு, யா ரஹ்மானே, உன்னுடைய வேதத்தை என் உள்ளத்திற்கு வசந்தமாக்கித்தா யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கிருப்பே. யா அல்லாஹ், எங்கள் கவலையை அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறுக்கிருபை ரஹ்மத் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பணியங்களிலிருந்து இந்த இபாதத்தை, இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவை கூடிய அல்லாஹ், தெளிவை கூடிய அல்லாஹ், அல்லாஹ் புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ், அதே போல நாங்கள் அமல் செய்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவை அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா முத்தாஃபிஃபி, அளவையை குறைப்போர் அப்படிங்கிறது தான் இதோட ஹெட்லைன். 83வது அத்தியாயம் மக்காவுல இறக்கப்பட்டது. 36 வசனங்கள். இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவை குறைக்கக்கூடிய மக்களுக்கு கேடுங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறான். பாவிகளின் வினைப்பதிவேடு பற்றிய தகவல், மறுமையினால நம்ப மறுப்போருடைய நிலை, வசனங்களை கட்டுக்கதைன்னு சொல்லக்கூடியவர்களுடைய நிலை, அல்லாஹ்வுடைய வசனங்களை கட்டுக்கதைன்னு சொல்றாங்கல்ல அவங்களுடைய நிலை, அப்புறம் நல்லோர்களுடைய பதிவேடு பற்றிய தகவல், அவங்களுக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய இன்பம், இறை நம்பிக்கையாளர்களை கண்டு கேலி செய்தவர்கள் அவங்களுக்கு மறுமையில எப்படிப்பட்ட நிலை, இதையெல்லாம் அல்லாஹ் சொல்ல போறான். பார்க்கலாம். சாரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அளவில் மோசடி செய்பவருக்கு கேடுதான். அவர்கள் எத்தகையோர் என்றால், மக்களிடம் இருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக வாங்குகின்றார்கள். அவர்களுக்கு அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும் போது குறைத்து கொடுக்கின்றார்கள். திண்ணமாக அவர்கள் ஒரு மாபெரும் நாளில் எழுப்பி கொண்டு வரப்படவிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லையா? ஒரு மாபெரும் நாளில், அந்நாளில் அனைத்துலகின் அதிபதியின் முன்னால் மாந்தர்கள் அனைவரும் நின்று கொண்டிருப்பார்கள். ஒருபோதும் அவ்வாறில்லை. திண்ணமாக தீயவர்களின் வினைப்பட்டியல் சிறைப்பதிவேட்டில் உள்ளது. சிறைப்பதிவேடு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். அந்நாளில் பொய்யென தூற்றுபவர்களுக்கு கேடுதான். அவர்கள் எத்தேவர்களின் கூலி கொடுக்கப்படும் நாளினை பொய்யென வாதிடுகின்றார்கள். அதை யாரும் பொய்யென கூறுவதில்லை, வரம்பு மீறக்கூடிய தீய செயல்கள் செய்யக்கூடிய ஒவ்வொருவனையும் தவிர. ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க எடுத்ததோடைய அளவு நிர்வையில மோசடி செய்யறவங்களுக்கு கேடுங்கிறாங்க. பாத்தீங்களா? மோசடி செய்யலாமா? மோசடி செஞ்சா கேடா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? அவங்க வாங்கினா நல்லா முழுசா அளந்து நிறுத்து வாங்குவாங்களாம், பேருக்கு கொடுத்தா மட்டும் மோசடி செய்வாங்களாம். இப்படிப்பட்ட மக்கள் அந்த நாளை பார்த்து பயப்படணும். அந்த மாபெரும் நாள் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? மகத்தான ஒரு நாளா இருக்கும். உடைய ரப்புக்கு முன்னாடி எல்லா மக்களும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. நல்லவர்களுடைய பதிவேடு நல்ல இடத்துல இருக்கும், தீயவர்களுடைய பதிவேடு சிறை பதிவேட்டுல இருக்கும். சிறை பதிவேடுன்னா நம்பி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அத பொய்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கும் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? கூலி கொடுக்கக்கூடிய நாளை பொய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து, நம்முடைய வசனங்கள் அவனிடம் மோதி காண்பிக்கப்பட்டால் இவை பண்டை காலத்து கட்டுக்கதைகள் என்று சொல்கின்றான். ஒருபோதும் அவ்வாறில்லை. மாறாக உண்மை யாதெனில் அவர்களுடைய தீய செயல்களின் கரை அவர்களின் உள்ளங்களில் படிந்து விட்டிருக்கின்றது. ஒருபோதும் அவ்வாறில்லை. திண்ணமாக அவர்கள் அந்நாளில் தம் இறைவனை காணும் பேற்றினை விட்டு தடுத்து வைக்கப்படுவார்கள். பின்னர் அவர்கள் உறுதியாக நரகில் வீழ்வார்கள். பின்னர் அவர்களிடம் நீங்கள் பொய்யென தூற்றிக் கொண்டிருந்தது இதுதான் என்று கூறப்படும். ஒருபோதும் அவ்வாறில்லை. திண்ணமாக நல்லோரின் வினைப்பட்டியல் மேன்மக்களின் பதிவேட்டில் உள்ளது. அந்த மேன்மக்களின் பதிவேடு என்னவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஓகே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தீயவர்களுடைய முடிவை சொல்லிட்டு, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கிறதையும் அல்லாஹ் சொல்லிட்டு, நல்லவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய அல்லாஹ் அவங்க சொல்லிலே பாருங்களேன். நல்லோர்களை பத்தி சொல்லிட்டு அவங்களுடைய வினை பதிவேடு மேன்மக்கள்கிட்ட இருக்கும். அந்த மேன்மக்கள் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது எழுதப்பட்ட ஒரு புத்தகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்ல போறான். இறைவனிடம் நெருக்கமான வானவர்கள் அதனை பாதுகாக்கின்றார்கள். திண்ணமாக நல்லவர்கள் பேரின்பத்தில் இருப்பார்கள். உயர்தரமான சாய்வு இருக்கையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களின் முகங்களில் சுகவாழ்வின் பொலிவை நீர் கண்டறிவீர். முத்திரையிடப்பட்ட மிகச்சிறந்த மதுபானம் அவர்களுக்கு புகட்டப்படும். அதன் மீது கஸ்தூரி முத்திரை பதிந்திருக்கும்
பதிந்திருக்கும். போட்டியிட்டு முந்திக் கொள்ள முயல்பவர்கள் இதனை அடைந்து கொள்வதில் முந்திக் கொள்ள முயலட்டும். மேலும் அந்த பானத்தில் தஸ்னீம் கலந்திருக்கும். அது ஒரு நீரூற்று. இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அதன் நீருடன் மது அருந்துவார்கள். திண்ணமாக குற்றம் புரிந்தவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை உலகில் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களை இவர்கள் கடந்து செல்லும் போது கண்களால் சாடை காட்டிக் கொண்டிருந்தார்கள். மேலும் தம் குடும்பத்தாரிடம் திரும்பும் போது மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் திரும்பி சென்று கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களை பார்க்கும் போது நிச்சயமா இவர்கள் வழிகட்டவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களோ இறை நம்பிக்கையாளர்களை கண்காணிக்க கூடியவர்களாய் அனுப்பப்படவில்லை. இன்று இறை நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பாளர்களை பார்த்து சிரிக்கின்றார்கள். சாய்வு நாற்காலிகளில் சாய்ந்தவாறு அவர்களின் நிலைகளை பார்க்கின்றார்கள். கிடைத்து விட்டதல்லவா நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கான நற்கூலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். நல்லோர்களின் கூலி எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க மேன்மக்களா இருப்பாங்க. மேன்மக்கள் தான் என்னன்னு தெரியுமா நபியே? அது எழுதப்பட்ட பதிவேடு வைக்கக்கூடிய இடம். அவங்க இறைவனுக்கு நெருக்கமான வானவர்கள் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நல்லவர்கள் பேரு இன்பத்துல இருப்பாங்க. உயர்ந்த சாய்வு இருக்கையில அழகா முகங்கள்லாம் பளிச்சுண்டு சுக வாழ்வை அனுபவிச்சுக்கிட்டு முத்திரையிடப்பட்ட அந்த மதுக்களை குடிச்சுக்கிட்டு கஸ்தூரியால முத்திரை வச்சிருக்கோம். அதை அடையிறதுக்கு முந்துக்குவாங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? முந்தி முந்தி செயல் செய்யணுமா? செய்யுங்க. முந்தக்கூடியவங்க முந்துங்க. அல்லாஹு தஆலா சொல்றான். மேலும் இந்த பானத்துல தஸ்னீம்னு கலந்திருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு நீரூற்று. இறைவனுக்கு நெருக்கமானவங்க தான் அதுல குடிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமா குற்றம் புரிந்த அந்த மக்கள் இருக்காங்கல்ல, இறை நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்து உலகத்துல கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இந்த தொப்பிக்காரன் வந்துட்டான் பாருங்க. இன்னும் என்னென்னமோ சொல்லுவாங்க. நான் சும்மா ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த மாதிரி கேலியும் கிண்டலுமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தன்னுடைய குடும்பத்திட்ட போயும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மகிழ்ச்சியா ஆரவாரமா இருப்பாங்க. மேல அவங்கள பார்க்கும் போதெல்லாம் இங்க பாருங்க வழிகட்டவன் வந்துட்டான், வழி கெடுக்கிறவன் வந்துட்டான்னு பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மறுமை நாள்ல இறை நம்பிக்கையாளர்களை கண்காணிக்க கூடிய வழியில இவங்களை படைக்கல. இருந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க? இறை நம்பிக்கையாளர்களை கேலியும் கிண்டலுமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்று இறை நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க? இந்த நரக வேதனை அவங்க படுறதை பார்த்து, கஷ்டமும் துன்பமும் அனுபவிக்கிறத பார்த்து அவங்க சிரிப்பாங்க. நீ உலகத்துல இருக்கையில சிரிச்சையில, இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்ட்டு சாய்வு நாற்காலில உட்கார்ந்து அழகா பேசிக்கிட்டு, இந்த இது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ரப்புட்ட இருந்து கிடைக்கும்னு நம்ம நினைக்கலையா? கிடைத்து விட்டதா? நிராகரிப்பாளர்களே, நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு உங்களுக்குரிய கூலி கிடைச்சிருச்சா? எங்களை கேலி பண்ணீங்கல்ல, கிண்டல் பண்ணீங்கல்ல, எங்களை என்னென்னலாம் செஞ்சீங்க, சிரிச்சீங்க, ஆட்டம் போட்டீங்க, குடும்பத்தோட போய் பாத்தீங்க, கஞ்சாட காட்டீங்க, இதான் வந்துட்டான் பாரு வழி கெடுக்கிறவன் சொல்லி பேசுறீங்க. இன்னைக்கு அல்லாஹ்வால் கிடைக்கப்பட்ட அந்த வெகுமதி உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துல உட்கார்ந்து அழகா சந்தோஷமா பேசிக்கிட்டு அன்னைக்கு இவங்களை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா எந்த விஷயத்த நமக்கு சொல்லாம விட்டுருக்கான்? இவ்வளவு நிதர்சனமா உண்மை இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியும் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு கேடுதான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவங்க அளவு நிர்வேல மோசடி பண்ண மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்க மாட்டாங்க, மறுமையை நம்பாம இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு ஏராளமான உல்லாசமான வாழ்க்கையை வச்சிருக்கோங்கிறான். யா அல்லாஹ் அந்த உல்லாசமான வாழ்க்கைகளை அனுபவிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் அளவு நிர்வையில் மோசடி செய்யறதுல இருந்தும் உன்னுடைய மறுமையும் நிராகரிக்கக்கூடிய மக்கள்ல இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து உன்னை நம்பிக்கை கொண்டவர்களின் கூட்டத்தில் சேர்த்து வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.